பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்போ இந்த கடைசி காலத்தில் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வருகிறது. குறிப்பாக இங்கே எப்படிப்பட்ட சோதனை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கள்ள தீர்க்கதரிசிகள் என்கின்ற ஒரு சோதனை. ஊழியக்காரரை போலவே அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருப்பது அது இயேசுவின் அன்பு இல்லை. அது கள்ளத்தனமான ஒரு அந்தி கிறிஸ்துவின் அன்பாக இருக்கலாம், இல்லை பிசாசினுடைய கிரியையாக இருக்கலாம். இதை வைத்து கொண்டே அவர் ஊழியம் செய்வார்கள். செய்து கொண்டு ஜனங்களை விசுவாசத்திலிருந்து தப்பி விடுவார்கள். அநேக தவறான போதனைகளை கொடுத்து ஜனங்களை திசை திருப்பி விடுவார்கள். அந்த அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகள், அந்த கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவிகள் அவர்களுக்குள்ளே இருப்பதனாலே அவர்கள் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பை துண்டித்து விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். பிரியமானவர்களே, அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். ஓநாய்கள் என்னச்சுன்னு சொன்னால், அது ஆட்டுக்குட்டிகளை அது பட்சித்து கொன்று போடும். அதே போல தான் இவர்கள் நல்லவர்கள் போல வந்து விசாரிப்பதை போல விசாரித்து இவர்கள் என்ன செய்வார்கள்? பட்சித்து போட்டு விடுவார்கள். பரலோகத்திற்குடைய வழியை காட்டாமல் அவர்கள் உலகத்தின் மேல் அக்கறை கொடுக்கிற மாதிரி செய்து அவர்கள் இயேசுவின் அன்பை நம்மை விட்டு பிரித்து விடுவார்கள். ஆகவே தன் வேதம் சொல்லுது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சரசம் பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா என்று சொல்லி இங்கு கேட்கிறதை பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மரம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது மாம்பழம் என்று சொன்னால் அந்த மரம் மாம்பழத்தை தான் என்ன செய்யும்? அது தரும். நாவல் மரம் என்று சொன்னால் அது கனிகாலங்களில் நாவல் பழத்தை தான் தரும். ஆனால் இந்த ஓநாய்கள் இவர் என்ன செய்வார்களாம்? தங்களுடைய வெளி வாழ்க்கையில் பரிசுத்தவான் போல நடித்து, ஊழியக்காரர்கள் போல நடித்து, அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொண்டு, அசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, ஊழியக்காரர்களைப் போலவே வேஷம் போட்டுக்கொண்டு கிறிஸ்தவர்களையும் இன்னும் புதிய விசுவாசிகளையும் அப்படியே அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த ஊழியத்தை விட்டு அவர்களை பிரித்து விடுவார்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து விடுவார்கள். இதுதான் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஆவியினுடைய கிரியைகள். பிரியமானவர்களே, ஆகவே நாம் எப்படி அவர்களை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி இப்பொழுது உங்களுக்கு வரலாம். இப்பொழுது ஒரு மனிதன் அவன் கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் அவன் தனி ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, அதே போல் நன்மை செய்ய பழக்கம் அவனுக்கு இருக்காது, அதே போல் மக்களிடத்தில் அன்பு செலுத்துகிற பழக்கம் இருக்காது, இன்னும் அநேக பழக்கம் அவனுக்கு இருக்காது. பணம் வசனம் செய்ய வேண்டும் என்கின்ற வசனம் பணத்தை மாத்திரமே குறிக்கோளாய் வைத்து அவன் செய்வான். இன்னும் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. அதே வேளையிலே தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொன்னால் அவனுக்குள்ளே ஒரு ஆத்தும தாகத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். மக்களை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தாகத்தை கொடுத்திருப்பார். அதோடு மட்டுமல்ல, மக்களோடு மக்களாய் பழகி இயேசுவை குறித்து இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த 2 காரியம் ஒரு மனிதனை கண்டுபிடித்துவிடும்.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிற என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்களை அந்த கனிகளினாலே உணர முடியும். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியை பகுத்தறியக்கூடிய ஒரு வரம். இந்த வரம் நமக்குள்ளே வந்தது என்று சொன்னால் அதற்காக நாம் நாட வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய வரம் நமக்குள்ளே வந்தது என்று சொன்னால் ஒரு மனிதனை பார்த்த உடனே அவன் எந்த ஆவியை உடையவன், எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். ஆகவே தான் பழைய நாட்களிலே அநேக திருச்சபைகளில் நான் போய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு போகும் பொழுது அநேக தாய்மார்கள் ஜெபத்திலே தரித்திருந்திருப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர் எனக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்தார், அதே வார்த்தையை செய்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொல்லுவார்கள். பாருங்கள், இப்படியாக ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் இடைபடுகிறார். ஆகவே நான் தேவ சமூகத்தில் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருந்து விழித்திருந்து உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவின் அடையாளங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அந்தி கிறிஸ்துவானவர்கள் யார் யார் என்பதை கண்டுகொள்ள முடியும். பிசாசை தன்னுடைய கரத்தில் வைத்துக்கொண்டு இயேசு என்கின்ற பெயரிலே வருகின்ற ஓநாய்க்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளியுங்கள். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். ஆமேன்.